அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நான் தங்களோடு பேச இருக்கும் விஷயம், ஆழ்மனதின் சக்தியை, ஒரு மனிதனின் ஆழ்மனதின் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தி அவர்கள் எவ்வாறு மேன்மை மற்றும் உயர்வு பெறுவது என்பது பற்றி பேச இருக்கிறேன். ஒரு ஆழ்மனதின் சக்தியை தெரிந்து கொள்வதால் மனிதன் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற முடியும். உதாரணமாக, ஒரு மனிதரின் கையில் உள்ள ஒரு பலம் சில வேளைகளில் அவனை பலவீனப்படுத்திவிடும். அதுபோன்ற பலவீனங்களை நாம் உடைத்தெறிந்து அந்த பலவீனத்தை நம் படிக்கற்களாக மாற்ற வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதரிடம் உள்ள ஒரு ஆயுதம் அதை பிறரை தாக்குவதற்காகவே பயன்படுத்தினால் அந்த ஆயுதத்தால் அவருக்கு தீமையே ஏற்படும். அதே வேளையில் அந்த ஆயுதத்தை ஒரு நல்ல மனிதர் ஒரு கையில் வைத்திருந்தார், அவர் அதை வைத்து பலருக்கு உதவி செய்வதாக பயன்படும். உதாரணத்துக்கு, ஒரு கத்தி இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அது திருடன் கையில் இருந்தால் பிறரை தாக்குவதற்கு பயன்படும். அதுவே டாக்டரின் கையில் இருந்தால் அவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பயன்படுத்தும். இதுதான் நான் சொல்ல வருகிறேன். எனவே நீங்கள் உங்களின் ஆழ் மனதின் சக்தியை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் சக்தி உணர்வு சார்ந்தது. அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களை உங்களிடம் சேர்க்கிறது. நீங்கள் கண்களை மூடி ஒவ்வொரு உறவுகளையும், ஒவ்வொரு நண்பர்களையும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்கள், இடங்களை பற்றி அது சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருங்கள். அவ்வாறு செய்வதால் உங்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் ஆழ் மனதிற்கு அனுப்பி அதனால் நன்மைகளை பெற முடியும். அதேபோல் ஆழ்மனதில் நீங்கள் பதிய வைத்திருக்கும் எதிர்மறையான உணர்வுகளுடன் நீங்கள் வாழ்ந்தால் அது தீய பழக்க வழக்கங்களுக்கு உங்களை ஆட்படுத்தி அதற்கு அடிமையாக்கிவிடும். இது போன்ற தீய பழக்க வழக்கங்களாகிய புகைப்பிடித்தல், குடித்தல், மது அருந்துதல், எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஒரு கட்டுப்பாடை இழக்கச் செய்யும், கோபத்திற்கு ஆட்கொள்ளும். அப்படி நீங்கள் கோபத்திற்கு ஆட்கொள்ளும் பொழுது அந்த மனிதர், அவரை சுற்றியுள்ளவர் அனைவரும் அச்சம் கொள்ளும் அளவிற்கு வார்த்தைகளை உமிழ்வார். அப்படி பேசிய மனிதர் சிறிது நேரத்திலே சரியாகிவிடுவார். அவருடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. அவர்களின் கனவுகளில் வரும் காட்சிகள் மிகவும் கோரமாகவும் அவர்களையே அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அவர்கள் தங்களின் நெருங்கிய உறவினர்களை கூட, குடும்பத்தில் உள்ளவர்களை கூட கொலை கூட செய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணம் இருக்கும். இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் அவர்களிடம் கேட்டால் ஈர்ப்பு விதி தன்னிடம் வேலை செய்யவில்லை என கூறுவர். அதற்கு காரணம் அவர்களின் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களே ஆகும். உதாரணமாக, நல்ல மதிப்பெண் பெற நினைக்கும் மாணவன் அது தன்னால் முடியாது என தனது ஆழ்மனத்திற்கு பதிவுகளை அனுப்பினார். அந்த பதிவுகள் நல்ல மதிப்பெண்ணை அவருக்கு ஈர்க்காது. காரணம், ஆழ்மனதில் உள்ள எதிர்மறை உணர்வுகள். அந்த எதிர்மறை உணர்வுகள் அவரை ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுத்த விடாது. எனவே நீங்கள் ஆழ் மனதை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். ஆழ்மனதிற்கு அனுப்பக்கூடிய தகவல்கள், நீங்கள் பார்வையால், ஐம்புலன்களால் நீங்கள் அனுப்பக்கூடிய விஷயங்கள் நல்லவையாகவும் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அந்த ஒரு தூய்மையான இறை நிலையை தொலைத்துவிட்டு மகிழ்ச்சியை தேடி அலையாதீர்கள். அது இந்த இறைநிலை என்பது உங்கள் மனதில் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே உங்கள் மனதை
தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆழ் மனதிற்கு சிந்தனைகளை மிகவும் அருமையான, நேர்மையான, நேர்மறையான சிந்தனைகளை ஏற்படும். ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் 70% எண்ணங்கள் தேவையற்றவையாகவே உள்ளன. இது ஆய்வுகளில் கண்டுணரப்பட்டுள்ளது. வெறும் 30% எண்ணங்களே பயனுள்ளவை ஆகும். எனவே 70% எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை மனதில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். இதை செய்வதற்கு தினமும் நீங்கள் 20 நிமிடத்திலிருந்து 40 நிமிடத்திற்கு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். நீங்கள் இவ்வாறு தியானம் செய்வதால் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களை மேலும் முன்னே எடுத்துச் செல்லும். எனவே ஆழ்மனதின் சக்தியை நீங்கள் அறிந்து உங்களின் ஆழ் மனதிற்கு நல்ல காரியங்களை ஐம்புலன்களால் அனுப்பி அதை உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் ஆழ் மனதின் சக்தியை பயன்படுத்துவதால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். ஆழ் மனதின் சக்தி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. உலகில் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பது அவனுடைய ஆழ் மனதில் பொதிந்திருக்கிறது. எனவே ஆழ் மனதின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். நன்றி. இந்த வீடியோவை கேட்ட உங்களுக்கு நன்றி. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் அண்ட் ஆக்டிங் என்ற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பாய்.